ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். பல மாதம் கழிச்சு நான் ஒரு ட்ரிப் போகிறேன். ரோட் ட்ரிப் தான். 2 நாளுக்கு முன்னாடி ட்ரிப் போகிறதுல 2 நாளுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், என்னென்னலாம் வாங்குறேன், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ் வாங்க தான் போகிறேன். ட்ரிப்னாலே நல்லா புதுசாக நல்ல அழகழகான ட்ரெஸ் போடணும்னு ஆசை இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெஸ் வாங்க தான் போனேன். அதுக்கு முன்னாடி தியானை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்க. அங்கே வந்து டாய் ட்ரெயின் இருந்தது. அதில் கொஞ்சம் ஒரு 2-3 ரவுண்டு போனான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குட்டி டாய் வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் கொஞ்சம் பண்ணாதான் நம்ம ஷாப் பண்ணும்போது அவன் கொஞ்சம் நேரம் அந்த டாயோட விளையாடிட்டு இருப்பான், ஏதாச்சும் டைவர்ட் ஆகிட்டு இருப்பான். போன உடனே எனக்கு இந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு சிங்கிள் பீஸ் லாங் மேக்ஸி இது. ஆனால் அதை நான் வாங்கல. அதோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா சுற்றி பார்த்து ஒரு 10 ரவுண்ட் அடித்து எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ட்ரையல் பார்க்க போயிட்டேன். ட்ரையல் ரூமில் பார்த்தா ஒரு லாங் க்யூ. அந்த க்யூவை கடந்து வெயிட் பண்ணி தான் போய் ட்ரையல் பார்க்குற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு லாங் மேக்ஸி நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இது ஒரு குவாட் செட் மாதிரி தனித்தனியாக தான் நம்ம பேர் பண்ணிக்கலாம் எடுத்து. அந்த மாதிரி ஒன்று எடுத்தேன். தேர்டு வந்து இது வந்து நிறைய படத்தில் பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி எடுத்தேன். ஆனால் அது எனக்கு சூட்டே ஆகலை. நான் அதை எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே எந்த ட்ரெஸ்ஸுமே சூட் ஆகலை. சரின்னு சொல்லி ஆக்சசரிஸ் பக்கம் வந்துட்டேன். நல்லா இருந்துச்சு. நெக் பீஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இயரிங்ஸும் நல்லா குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு. சரி, நான் இதெல்லாம் சுற்றி பார்க்குற டைமில் தியான் போய் அவனுக்கு வந்து ஒரு கேப் எடுத்துட்டான். லாஸ்ட் டைமே கேப் வேணும்னு கேட்டால் நான் வாங்கி தரல. இந்த டைம் எடுத்து போட்டு எனக்கு இது கண்டிப்பாக வேணும்னு ஒரே இடம். சரின்னு சொல்லி இந்த கேப்பை நான் வாங்கி கொடுத்துட்டேன். அவ்வளோதான். அதோட சின்ராஸை கையில் பிடிக்க முடியல. அந்த கேப்பை வச்சுட்டே தான் சுற்றிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் இப்போ வேறு ஷாப் வந்தாச்சு. இந்த டிஷர்ட்டும் இந்த பேண்ட்டும் பார்த்து போட்டு பார்த்தேன். அந்த பேண்ட் எனக்கு சூட் ஆகல. ஸோ டிஷர்ட் மட்டும் எடுத்துட்டு அப்புறம் இந்த குவாட் செட் இதுவுமே தனித்தனியாக தான் எடுக்கணும். தனித்தனியாக எடுத்து நம்ம பேர் பண்ணிக்கணும். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த ஸ்டைப் போட்டது எனக்கு செட் ஆகலை. வச்சுட்டு இதெல்லாம் போய் பில் போடுறதுக்கு அவ்வளோ பெரிய கியூ. அதை கடந்து போகிறதுக்குள்ள அப்பப்பா முடியல. ஏன்னா வச்சுட்டு சுத்தமாக முடியல. எப்படியோ எல்லாத்தையும் கடந்து பில் போட கிட்ட வந்துட்டேன். அங்கே வேற சண்டை. நான் ஃபர்ஸ்ட் வந்தேன், நீ ஃபர்ஸ்ட் வந்தேன்னு சொல்லி அங்கே ஒரு 4 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு எப்படியே பில் போட்டு வந்தாச்சு. டைமை பார்த்தா நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. சரி, ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடுவோன்னு சொல்லி ஒரு தோசை வாங்கி நானும் தியானும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அன்றைக்கி வந்து டியூஸ்டே. நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஸோ என் ஹஸ்பண்ட் மட்டும் பிரியாணி வாங்கி சாப்பிட்டாங்க. நாங்கள் இந்த தோசையை 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்டுக்கு ஷாப்பிங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த டைமுக்குலாம் தியான் வந்து சுத்தமாக எக்ஸாஸ்ட் ஆகிட்டான்னு சொல்லலாம். அவ்வளோ டென்ஷன் ஆகிட்டான். வாங்க போகலாம், இங்கேருந்து போகலான்னு ஒரே அழ. அவனை கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு நான் வந்து என் ஹஸ்பண்ட் ஒன்று ட்ரையல் பண்ணி பார்த்து கொடுத்தாங்க. அதை வந்து பேக்கில் போட்டு சுற்றிட்டு செல்ஃபி எடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு இப்படியே டைம் போச்சு. அங்கேருந்து வெளியே வரும்போது கரெக்டாக அவங்க நான் ஷாப் க்ளோஸ் பண்ண போகிறோம், வெளியே போங்கன்னு சொல்லி அனுப்புகிற டைம். இந்த ஹோல் ஷாப்பிங்லேயே நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது வந்து இந்த ஹாப்பி ஹப்ஸோட லிப் பாம் தான். எனக்கு வந்து ரொம்ப ட்ரை லிப்ஸ், எல்லா லிப் பாம்லாம் எனக்கு சூட் ஆகாது. ஸோ இது எப்படி இருக்குமோன்னு தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து நியர்லி 400 rupees வந்துச்சு. இதை வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணுற கூட எனக்கு பொறுமை இல்லை. ஸோ கார்லேயே ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் சைஸ் தான் கொஞ்சம் குட்டி ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணும்போது. இது வந்து நெக்ஸ்ட் டே ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தியானுக்கு வந்து குக்கீஸ் செஞ்சுட்டு இருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் ராகி குக்கீஸ் செஞ்சல. இது வந்து ராகி ப்ளஸ் சத்து மாவு, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ண குக்கி. சரி, கொஞ்சம் அவனுக்கு சாப்பிட ஜாலியாக இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளார் ஷேப்பில் செஞ்சேன். மீதி இருக்க டோ வந்து நமக்கேற்ற மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக ரவுண்டாக செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எங்கே வெளியே போகிறனாலும் முன்னாடி வந்து கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ ஹேர் வாஷும் பண்ணியாச்சு. இது எல்லாத்த விட முக்கியமான வேலை இந்த கிளாத் எல்லாம் எடுத்து வைக்கிறது. ஏன்னா வந்து எங்கள் வீட்டு சைடு நிறைய மங்கீஸ் இருக்குது. எது வெளியே காய வச்சாலும் என்ன பண்ணாலும் அதை வந்து நல்லா ஸ்பாயில் பண்ணிடும். இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் எனக்கு செஞ்ச குக்கீஸும் வந்து சூப்பராக பேக் ஆகிடுச்சு. எல்லாம் எடுத்து பாக்ஸில் போட்டு பேக் பண்ணியாச்சு. அப்படியே நான் ஒன்று ஹஸ்பண்ட் ஒன்று எல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து முக்கியமான வேலை இந்த பேக் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, இதெல்லாம் என் வேலை கிடையாது. நான் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து சுற்றி வச்சுட்டு போகிற ஆள். என் ஹஸ்பண்ட் தான் அழகாக பார்த்து கரெக்டாக ஸ்பேஸ் சேவிங்காக ஆர்கனைஸ் பண்ணுவார். அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தியானுக்கு ஹேர் கட் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு ரொம்ப அதிகமாக முடி வளர்ந்துருச்சு. ரொம்ப அப்படி கூந்தல் போடுற மாதிரிலாம் வளரல, கொஞ்சம் அதிகமாக வளர்ந்துருச்சு. ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஹேர் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ்டு ஹேர் கட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது சுத்தமாக விருப்பமே இல்லை. என் ஹஸ்பண்ட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லி அட்வான்ஸ்டு ஹேர் கட் தான் பண்ணோம். நல்லா இருந்துச்சு. ஓகே, ஏன் எனக்கு விருப்பம் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு நார்மலாகவே பண்ணிக்கலாம். அதுக்கு எதுக்கு அட்வான்ஸ்டு ப்ரோ அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா எப்படியும் இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் நான் மொட்டை அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 2 weeks கழிச்சு. இதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் பண்ணி முடிச்சுட்டு பார்த்த உடனே ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. அவனுக்கு நல்லா சூட் ஆச்சு அந்த ஹேர் ஸ்டைலு. ஆனால் நார்மலாக நம்ம ஹேர் கட் பண்ணுறதை விட இந்த ஹேர் கட் வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு. அவன் எங்களை படுத்தி எடுத்துட்டான். நெக்ஸ்ட்டு அவனுக்கு ஸ்லிப்பர் வாங்கலான்னு சொல்லி செப்பல் கடைக்கு தான் போனோம். ஃபஸ்ட்டு எனக்கு எதாவது சூட் ஆகுதான்னு சொல்லி நான் போட்டு பார்த்தேன். எனக்குமே எதுவும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து அவன் சைஸ்க்கு இருந்தது. இப்போ போட்டுட்டு வரான் பாருங்க, இந்த ஒரே ஷூ மட்டும் தான் அவன் சைஸ்க்கு இருந்துச்சு. ஸோ அதுவுமே கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. அதனால அதை வாங்கவே இல்லை எதுவுமே. கடைசியாக இப்படியே நான் ஊரை சுற்றிட்டு வீட்டுக்கு வரதுக்கு மணி 10 ஆயிடுச்சு நைட்டு. வந்து பார்த்தா சிங்க்கு ஃபுல்லாக சாமான். கண்டிப்பாக இதை அப்படியே விட்டுட்டு போக முடியாது. வரத்துக்கு 4 நாள் ஆகிடும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட ஆசையாக வளர்க்குற எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு இந்த மணி பிளான்ஸ்க்குலாம் தண்ணி மாற்றிட்டு இதெல்லாம் கண்டிப்பாக எங்கே 2 நாள் எங்கேயாச்சும் போனால் கூட பண்ணிட்டு தான் போவேன். இதெல்லாம் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கும் போது மணி 12. மறுநாள் காலையில் 4 மணிக்கு எஞ்சி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் எங்கே போகிறேன் என்ன பண்ணுறேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.